கோவையில் ரன் ஃபார் கேன்சர் சீசன் 2 எனும் தலைப்பில் நடைபெற்ற கேன்சர் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் சிறுவர் முதல் பெரியவர் வரை 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உயிர்கொல்லி நோயான கேன்சர் நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கையில் அரசுடன் இணைந்து பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் கோவையைச் சேர்ந்த அப்டவுன் கான்ஃபிட்டி என்ற தன்னார்வ அமைப்பு சார்பில் ரன் ஃபார் கேன்சர் எனும் தலைப்பில் கேன்சர் நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பாக தொடர்ந்து 2வது ஆண்டாக நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டத்தில் 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் மற்றும் 500 மீட்டர் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. அதிகாலை 5:30 மணி அளவில் துவங்கிய 10 கிலோமீட்டர் ஓட்டத்தில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர். அதைத் தொடர்ந்து 4 வயது முதல் முதியவர்கள் வரை அனைத்து வயது பிரிவினரும் பங்கேற்கும் வகையில் நடத்தப்பட்ட போட்டிகளில் திரளானோர் பங்கேற்று ஓடினர். நேரு விளையாட்டு அரங்கம் முன்பாக துவங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் அவினாசி சாலை, பந்தய சாலை, பாலசுந்தரம் சாலை, ஏடிடி காலனி வழியாக சென்று மீண்டும் நேரு விளையாட்டு அரங்கை அடைந்தது. 2வது ஆண்டாக நடைபெறும் இந்த மாரத்தான் ஓட்டத்தில் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றதாகவும், கோவை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் அனைவர் மத்தியிலும் மாரத்தான் குறித்த ஆர்வம் அதிகரித்துள்ளதாகவும், அதேபோன்று கேன்சர் நோய் குறித்த விழிப்புணர்வும் பொதுமக்கள் மத்தியில் அதிகளவில் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களும், முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கங்களும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டன. Thank you. Okay. அங்கங்க இப்ப கேள்விப்பட்ட அங்கங்க ஹைட்ரேஷன் பாயிண்ட்லாம் வச்சிருக்காங்க. So if you feel dehydrated அங்கங்க I'm Jane. I'm the co-founder of Prodigy International Montessori School. So above all, my sincere gratitude. I'm Jane. I'm the co-founder of Prodigy International Montessori School. என்னோட மனமார்ந்த நன்றி அப்டவுன் கான்ஃபிட்டி அவங்களுக்கு for organizing a wonderful event, because I would call it as a platform and a great opportunity where we can, all of us can come together and work for the social cause. You know, as I always say, together is a powerful word. எப்போவுமே குழந்தைங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது, குழந்தைங்களோட சேர்ந்து செய்யும் போது it will reach a lot more people, and many people have come for the marathon here, and everybody, நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. And I would like to thank all their parents for bringing their children to work for the social cause. கிரியேட் பண்றதுக்காக தான் சார். ஏன்னா இத்தனை பேர் வந்து கூடி வந்திருக்கோம் இல்லையா. இது இப்போ கேன்சர் மாதிரியே இப்போ இன்னொரு நோய் வந்துட்டு இருக்கு மொபைல் போன்ஸ்னால. நிறைய குழந்தைங்களை அதனால நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் சொல்லலாம் அது எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது கிடையாது. நம்ம எல்லாருமே முடிச்சுக்கணும். இது மாதிரி அதையும் விட்டுறக்கூடாது கண்டிப்பா. வணக்கங்க, டாக்டர் சூரஜ்குமார், சிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் இருந்தேங்க. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஸ்பான்சர்ஸ். எல்லாருமே ஒரு பேக் போனாக இருந்திருக்காங்க இந்த மேரத்தான் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணதுக்காக. அண்ட் அப்டவுன் கான்ஃபிட்டி கிரேட் ஒர்க், நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் மார்னிங்காக இருக்குங்க. எல்லாருமே வந்து ஃப்ரம் ஸ்மால் கிட்ஸ்லேருந்து எல்டர்லி பீப்புள் வர ஒருத்தங்க பார்த்து ரொம்ப அவங்கவுங்களோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒருத்தங்க வந்து பிளான்ட்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக பிளான்ட் யுவர் ட்ரீஸ்ன்றதுக்காக ஒரு ஃபோன் போட்டுருக்காங்க. இன்னொருத்தங்க ஹெல்மெட் அவேர்னஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் திஸ் மேரத்தான். த மெயின் தீம் ஆஃப் திஸ் மேரத்தான் இஸ் ரன் ஃபார் கேன்சர். கேன்சருங்கிறது வந்து ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். கேன்சர் வந்துச்சுன்னா முன்னாடி அவ்வளோதான் முடிஞ்சது, லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு இருந்துச்சு. நவ் தெர் ஆர் லாட் ஆஃப் கேன்சர் சர்வைவர்ஸ். தே ஆர் ரன்னிங் மேரத்தான்ஸ். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய கேன்சர் சர்வைவர்ஸ் மேரத்தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கேன்சர் இஸ் கியூரபிள் இஃப் டிடெக்டட் ஏர்லி. ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் மட்டும் எவ்ரி ஹவுஸுக்கு இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கியூரபிள். வி சிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் அதில் எங்கெல்லாம் எங்களால் முயற்சி பண்ணி எங்கெல்லாம் சீக்கிரமா டிடெக்ட் பண்ண முடியுமோ அங்கே டிடெக்ட் பண்ணி வி ஆர் ட்ரைங் டு சேவ் பீப்புள் ஃப்ரம் கேன்சர். ஸோ இருக்காங்க. அப்புறம் 1 கிலோமீட்டர்ஸ், 3 கிலோமீட்டர்ஸ்க்கு சில்ட்ரனுக்காக 500 மீட்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாத்தையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் க்ரௌட்ஸ் இருக்குங்க. ஸோ நைஸ் டு சி எவ்ரி ஒன் ஆர் இன்வால்வ் இன் திஸ். லைக் கிளவுட் டெஸ்டினேஷன் ஒரு ஐடி ஃபார்மில் வந்து விபியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இங்கே வந்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் ஐ வாண்ட் டு தேங்க் அப்டவுன் கான்ஃபிட்டி அண்ட் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ரன்னர்ஸ்
அண்ட் ஸ்பான்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ், ரைட்? ஸோ அவங்க எல்லாமே இது நடந்துக்காது. அண்ட் இங்கே என்ன நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம்னா, லைக் எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஐ சா லைக் பீப்புள் வித் 2 வயசு குழந்தை வரான். ஸோ இது வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது. அண்ட் இந்த அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் வேர்ல்டுலேருந்து வெளியே வர்றதுக்குமே ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட், மெயினாக இது எதுக்கு இருக்குன்னா, லைக் எல்லாருக்குமே அவங்க வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் அக்ராஸ் கிரியேட் பண்ணுறப்போ எல்லாருக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கிறப்போ வந்து அவங்களுக்கு அது தெரிய வருது இல்லைங்களா? ஸோ தட் வே லைக் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் லோகநாதன். கேன்சருக்கான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக இந்த ரன் ஃபார் கேன்சர் சீசன் 2 கேன்ஃபிட்டி நிறுவனத்தோட இணைந்து எங்கள் அகம் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து நடத்துறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து அறிவார்ந்த சான்றோர்கள் வரைக்கும் இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரணும். விழிப்புணர்வு மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களும் கலந்துருக்கோம், எல்லாரும் கலந்துருக்காங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.